எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய மேலான கருத்துக்களை, ஆலோசனைகளை சொல்லுங்கள். இந்த நவீன மீடியா கால தொழில்நுட்பமெல்லாம் அறிந்தவர்கள் அல்ல நாம். ஆனாலும் அந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக அதை உண்மையாக ஆக்கிவிட முடியும் என்கின்ற கோயபல்ஸ் தத்துவம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு மிக மோசமான அறநெறிகள், தர்ம நெறிகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்ட சமூகத்திற்கே அறநெறியை போதிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு கத்தி பேசினா எல்லாம் உண்மையாயிடாது, சத்தம் போட்டு பேசினா எல்லாம் உண்மையாயிடாது. கோபத்தில் பேசுவதாக கருதி ஆபாச வார்த்தைகளை, ஆபாச சொற்களை ஆவேசமாக பேசினால் எதுவும் உண்மையாகிவிடாது. உண்மை எப்போதும் மெதுவாகத்தான் வரும். அதற்கு முன்னால் பொய் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு போலி தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கும்பல், ஒரு லும்பன்ஸ், ஒரு சமூக பொறுப்பற்ற கும்பல், மேடை ஏறினாலே வரலாறை பேசாமல் காழ்ப்புணர்ச்சியை பேசக்கூடிய அந்த கும்பல், தமிழ் தேசிய அரசியல் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அங்கே இலங்கையில் தமிழீழ தேசிய அரசியலை பிரபாகரன் கட்டமைத்தார். அது தமிழீழ தேசிய அரசியல் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்திய பார்ப்பனிய அரசியலுக்கு எதிராக ஒரு தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்க முடியும். மருந்துக்கும் கூட இவர்கள் பார்ப்பனிய எதிர்ப்பை உச்சரிக்க மாட்டார்கள். தவறி கூட பார்ப்பனிய எதிர்ப்பை இவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் 2000 ஆண்டு காலமாக கல்வியை மறுத்த, வேலைவாய்ப்புகளை மறுத்த, தொடர்ந்து மன்னர் ஆட்சியாக இருந்தாலும், ஆங்கிலேய ஆட்சி காலமாக இருந்தாலும், இஸ்லாமியர் ஆட்சி காலமாக இருந்தாலும், எல்லா காலங்களிலும் பார்ப்பனியம் அமைச்சரவையில் கோலோச்சு. அந்த ஆட்சி செய்வனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் பார்ப்பனியம் இருந்தது. எனவே கல்வி மறுக்கப்பட்ட பரம்பரையாக தொடர்ந்து தமிழ் சமூகம் வைக்கப்பட்டிருந்தது. அதை மீறிதான் இவ்வளவு இலக்கியங்கள் தமிழகத்தில் தமிழில் இருக்கிறது. ஆற்று பெருக்கில் இவர்கள் உன்னுடைய இலக்கியம் பெருசா, எந்த பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல தூக்கி வீசினாங்க. போகி பண்டிகையில் பழையதெல்லாம் போட்டு கொளுத்தினார்கள். அதில் பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொளுத்தப்பட்டன. அதையும் மீறி தங்கி தேங்கி ஒரு சான்றுகளாக இருப்பது தான் இன்றைக்கு 8 தொகையும் 10 பாட்டும் கலித்தொகையும் இக்குட புறநானூறும் அகநானூறும் திருக்குறளும் நாலடியாரும் நான்மணிக்கடிகையும் என்று சொன்னால் அழிந்தது எவ்வளவோ. ஆக இந்த சொற்களை உச்சரித்துக் கொண்டே ஒரு பொய்யான போலியான தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி சீமான் கையில் ஆட்சி கொண்டு வருவதற்கு பெயர்தான் தமிழ் தேசியம் என்கின்ற பச்சை அயோக்கியத்தனமான அரசியலை அவர்கள் முன்தள்ளினார்கள். உள்ளார்ந்த நோக்கம் அவர்கள் பார்ப்பனியத்தை இங்கு வழிவிடுவதற்கு பெரியாரை காலி செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய அஜெண்டா, அதுதான் அவருடைய நிகழ்ச்சிகள். எனவேதான் அவர்கள் வாயை திறந்தாலே ஆபாசமாக பேசுகிறார்கள். என்ன மாதிரி யோக்கியம் யாரும் இல்லை என்று பேசியவர்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒரே பாணியில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் அவர்கள் வைத்திருப்பது அரசியல் அல்ல. அது ஒரு சில்லுண்டைத்தனமான அரசியல், சீர்குலைவு அரசியல். சரியான தமிழ் தேசிய அரசியலின் பின்னால் இளைஞர்கள் சென்று விடாமல் இளைஞர்களை காயடிக்கும் அரசியல். ஆக இப்போ நாம் இன்றைய தொடங்க நம்முடைய கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தானும் தனது துணைவியாரும் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்விட்டர் பக்கத்திலிருந்து வெளியேறுவதாக கூறியிருக்கிறார்கள். காரணம், இந்த நாம் தமிழர் என்கின்ற கும்பலை சார்ந்தவர்கள், பொறுக்கி கும்பல், சமூக அக்கறையற்ற கும்பல் தொடர்ந்து ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் அவர்களது குடும்பத்தினரையும் அவரையும் இழிவாக பேசியதால் தற்காலிகமாக அவர் வெளியேறியிருப்பதாக கூறியிருக்கிறார். அவருடைய கடமையை அவரால் செய்ய முடியவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஒரு தமிழ் தேசிய அரசியலை நீ கட்டமைக்கக்கூடிய அரசியல் எப்படிப்பட்ட யோக்கியதை உள்ளதாக இருக்கும்? நீ மேடையில் ஏறிவிட்டால் ஏன் தமிழ் மக்கள்
ஏன் அக்கா தங்கச்சின்னு பேசிட்டா போதுமா? அதற்கென்ற ஒரு பாரம்பரியத்தை, ஒரு நாகரிகத்தை, ஒரு பண்பாட்டை நீ உருவாக்கி இருக்கிறாயா? உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த கட்சி இருக்குதா? இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய நயமான சொற்களை நம்பி அவர்கள் எல்லாம் இருக்கிற நாளே அவர்கள் சரியான அரசியல் பாதை ஒன்று உருவாகும் போது அதன் பின்னால் வருவார்கள். நேற்று எங்கள் கட்சிகள்லாம் எல்லா நாட்டிலையும் கிளை கிடையாதா? இன்னைக்கு தான் உனக்கு புதுசாக வந்துருச்சா? சமூகத்தில் மேலோக்கி வரும்போது, ஒரு கருத்து மேலோக்கி வரும்போது அந்த கருத்து பௌதீக சக்தியாக மாறி மக்களை கைப்பற்றுவது, மக்களை பற்றுவது இயல்பானது. இந்த இயற்கையில் விதி கூட தெரியாமல் இந்த ஆள் பேசுகிற சீமான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மயங்கி எல்லா நாட்டிலையும் கிளைகள் தொடங்கி இருக்கலாம். ஆனால் தொடங்கிய வேகத்திலேயே அது காணாமல் போகும். ஒரு சரியான மிக பொருத்தமான ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழும்போது, தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழக இறையாண்மை உரிமையோடு சார்ந்த விஷயம். இந்த இந்தியாவில் திராவிடர்கள், தமிழர்கள் என்ன வரலாற்றை கொண்டிருந்தார்கள் என்பதை சார்ந்த விஷயம், அதை முன்னெடுக்கும் விஷயம், அதை மேலும் வளர்த்தெடுக்கும் விஷயம். இது குறித்தெல்லாம் எந்த ஒரு ஆய்வோ முடிவுகளோ இல்லாமல் போகிற போக்கில் மேடைக்கு செய்தி கிடைத்தது என்று பேசி செல்லக்கூடிய இந்த கும்பலிடமிருந்து தமிழக இளைஞர்கள் மீள வேண்டும். அதற்கு ஒவ்வொரு தமிழ் தேசிய நலனின் மீது அக்கறை உள்ளவர்களும் கரம் கோர்க்க வேண்டும். அந்த வகையில் எங்களது வீடியோக்களில் குறைபாடுகள் இருந்தால் தாயுள்ளத்தோடு சுட்டிக்காட்டுங்கள், அதை சரி செய்து கொள்கிறோம். மேலும் இணைந்து வளருவோம். ஒரு போலி தமிழ் தேசிய சீமானின் முகமூடியை, அந்த தம்பிகளின் ஆபாச வக்கிரங்களில் இருந்து தன்னை கடும் மன உளைச்சலில் அவர் ட்விட்டர் சமூக ஊடகங்களிலிருந்து, ட்விட்டர் மற்றும் எக்ஸ் தளத்திலிருந்து அவர் வெளியேறுகிற இந்த செய்தி என்பது இந்த கேடுகட்ட கும்பலின் கேவலமான புத்தியை சரியாக தமிழ்நாட்டிற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது. இதைத்தான் எஸ்பி வருண்குமார் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு சமூக நிகழ்விலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை நம்பாதீர்கள். அது ஒரு RSS கும்பல், பெரியாரை காலி செய்ய வந்த கும்பல். பெரியாரை காலி செய்தால் அதற்கு அடுத்த இடத்துல எதை வைப்ப இந்த சமூகத்தில்? பார்ப்பனர்களும் தமிழர்கள் தானே, அவங்களுக்கு நாம் விட்டால் வேறு எங்கே போவாங்க? ஆம், பார்ப்பனர்களையும் தமிழர்கள் என்று நிறுவுவதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி. எனவே தான் அந்த நாம் தமிழர் கட்சியின் பெயரையே ஒரு பார்ப்பனர் தான் வாங்கி சீமானுக்கு அளித்த வரலாறு யாராலும் மறுத்துவிட முடியாது. வரலாறு ரெக்கார்டாக இருக்கு. எனவே மிக எச்சரிக்கையாக இருங்கள். RSS நேரடியாகவோ மறைமுகமாக வந்தால் தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள். அவன் ஒரு காந்தியை கொன்ற கோட்சேவின் கும்பல் என்பது, கலவரத்திற்கே பிறந்த பிள்ளை என்பது தமிழக மக்கள் தெளிவாக அறிவார்கள். ஆனால் நாம் தமிழர் போன்ற துரோக கும்பல் வரும்போது எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியாது. நாம் தமிழர் கட்சி தமிழில், தூய தமிழில் பேசி, அவர்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி, அவர்கள் பேசக்கூடிய இயற்கை பற்றிய விஷயங்கள், அவர்கள் பேசக்கூடிய விவசாயம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் மயங்கி விடுவார்கள். எளிய இளைஞர்கள், நம் வீட்டு பிள்ளைகள் மயங்கி விடுவார்கள். எனவே அப்படித்தான் மயங்கி ஒரு மது மயக்கத்திற்கு உண்டான வண்டு போல அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கணிசமான காலமான பிறகு அந்த ஆளுடைய உண்மை சுரூபம் உணர்ந்த பிறகு வெளியே வந்து விடுவார்கள். இப்படி வெளியே செல்பவர்களை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. உள்ளே உழைப்பனை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவரது நோக்கம் வாக்கை பிரிக்க வேண்டும். அவரது நோக்கம் பார்ப்பனத்திற்கு அடிமை சாவகம் செய்ய வேண்டும். பார்ப்பன KT ராகவனை பாதுகாக்க ஓடி நிற்பார். பார்ப்பனிய மாரிதாஸை பாதுகாக்க ஓடி நிற்பார். அப்போவே அந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே அது புடம்போடப்பட்ட இந்த இயேசு வருகிறார், இதோ முடவர்களை நடக்க வைக்கிறான்றல அந்த மாதிரி இவர் பேசுகிறார் இல்லையா? இந்த பேச்சுக்கு மயங்கிய கூட்டம் அது. இவர்கள் அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். அறிவை பயன்படுத்தாத ஜோம்பிகள் என்று இவர்களுக்கு அற்புதமாக சமூக ஊடகத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆம், இந்த ஜோம்பிகளிடமிருந்து வாயை திறந்தா தமிழர் பண்பாடு என்று பேசக்கூடிய நீ தமிழர் பண்பாட்டின் ஒரு அங்கத்தை உன்னிடம் பார்க்க முடியுமா? எதற்கு அப்படி அவ்வளோ ஆபாசமாக ஒருத்தர் கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு கீழே எழுதி ஆபாசமாக பதிவிடுறீங்க? இதுதான் தமிழ் பண்பாடா? இவங்களை கேள்வி கேட்டால் இவனுக்கு அதெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்லிட்டு இருப்பானுங்களா? சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழ் பண்பாடு என்பது மிக உயர்ந்த, உலகத்தின் மூத்த தமிழ்குடி.
அதை அந்த மூத்த தமிழ்குடியை உச்சரித்து கொண்டே இவர்கள் கேடுகட்டமான தமிழ்குடிகளாக இருக்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடிய கோடரி காம்புகளாக இவர்கள் இருக்கிறார்கள். தீட்டிய மரத்திலேயே இவர்கள் கூறு பார்க்குற ஆளுங்க. இதை சரியாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் இனியேனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே நமது அவா. தொடர்ந்து சந்திப்போம்.